மூதாட்டியை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்த உறவினர்கள். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து போலீசார் விசாரணை. ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்குள் சென்ற மூதாட்டி அதன் பின் கடையிலிருந்து வெளியே வராததால் சந்தேகம். தாய், தந்தை, மகன் என 3 பேரையும் கஸ்டடியில் எடுத்து விசாரித்த போலீஸ் மூதாட்டியை கழுத்தறுத்து கொலை செய்து சடலத்தை குழி தோண்டி புதைத்ததாக அதிர்ச்சி வாக்குமூலம். மூதாட்டி கொலை செய்யப்பட்டது ஏன்? கொலைக்கான கொடூர பின்னணி என்ன? திருமலகிரி பகுதியைச் சேர்ந்த அனசூயம்மாங்கிற மூதாட்டிய 2-3 நாளா காணோம். இதனால அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் அனசூயம்மா காணாம போன விஷயத்த அவங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லி இருக்காங்க. அதை கேட்டு திருமலகிரிக்கு வந்த சொந்தக்காரங்க எல்லா இடங்களையும் தேடி பார்த்திருக்காங்க. ஆனா எங்க தேடியுமே அனசூயம்மாவை காணல. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் மூதாட்டி எங்க போனாங்கன்னு கண்டுபிடிக்க அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவி காட்சிகளை எடுத்து பார்த்திருக்காங்க. அப்ப அதே பகுதியில் உள்ள தனலட்சுமி ஃபாஸ்ட் ஃபுட்ங்கிற கடைக்குள்ள மூதாட்டி போன காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் மூதாட்டி அந்த கடையிலிருந்து வெளியே வரவே இல்லை. இதனால போலீசார் முதல்ல கடை உரிமையாளரான ராமலு, தனலட்சுமி அவங்களோட மகனை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. விசாரணையில மூதாட்டிய எங்களுக்கு யாருன்னே தெரியாதுன்னு அந்த 3 பேரும் சொல்லி இருக்காங்க. அதுக்கு போலீஸ் இதே ஏரியாவில தான் அந்த மூதாட்டியும் இருக்காங்க, அவங்கள ஒரு முறை கூட நீங்க பார்த்தது இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அப்ப மூதாட்டி எங்க கடைக்கு வந்திருக்காங்க, ஆனா அவங்க கிட்ட பேசினது கிடையாதுன்னு சொல்லி இருக்காரு ராமலு. அப்படியா? முதல்ல கேக்குறப்ப மூதாட்டியை யாருன்னே தெரியாதுன்னு சொன்னீங்க, இப்ப மூதாட்டி கடைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்றீங்க, எதுக்கு இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்கன்னு கேட்டிருக்காங்க போலீஸ். அப்ப கணவனும் மனைவியும் முன்னுக்கு பின் முரணா பதில் அளிச்சதா சொல்லப்படுது. இதனால அவங்கள கஸ்டடியில எடுத்த போலீஸ் தங்களோட பாணியில 3 பேர்கிட்டையும் விசாரணையில இறங்கினாங்க. தெலுங்கானா திருமலகிரி பகுதியைச் சேர்ந்த ராமலு, தனலட்சுமி தம்பதிக்கு ஒரு மகன் இருக்கான். இந்த தம்பதி சமையலரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில சொந்தமா தொழில் செய்ய ஆசைப்பட்ட தம்பதி ஃப்ரெண்ட்ஸ், உறவுக்காரங்கன்னு எல்லார்கிட்டையும் கடனை வாங்கி அதே பகுதியில தனலட்சுமி ஃபாஸ்ட் ஃபுட்னு கடை ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடை மூலமா இவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கல. கிடைக்கிற கொஞ்ச காசையும் ராமலுவும் அவரோட மகனும் குடிச்சே அழிச்சிருக்காங்க. வாங்கின கடனை திருப்பி கொடுக்காததுனால கடன்காரங்க எல்லாரும் டெய்லி கடைக்கு போயிட்டு பணத்தை கேட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கிடையில அதே பகுதியைச் சேர்ந்த அனசூயம்மாங்கிற மூதாட்டி ராமலுவுக்கு பழக்கம் ஆகியிருக்காங்க. மூதாட்டி கொஞ்சம் வசதியா இருந்ததுனால அவங்க கிட்டையும் ராமலு கடன் வாங்கி இருந்ததா சொல்லப்படுது. அதே மாதிரி அனசூயம்மா ரேஷன் கடைகள்ல வாங்குற அரிசி உள்ளிட்ட பொருட்களை ராமலுவுக்கு வித்தும் பணமா வாங்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அந்த பணத்தையும் ராமலு மூதாட்டிக்கு கரெக்டா கொடுக்க மாட்டாருன்னு சொல்லப்படுது. இந்த நிலையில ராமலுவுக்கு கடன் நெருக்கடி ரொம்ப அதிகமாகி இருக்கு. இதனால இந்த தம்பதி கடனை அடைக்க ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. மூதாட்டி அனசூயம்மாவுக்கு சொந்தக்காரங்கன்னு யாருமே இல்லை. அவங்களுக்கு என்ன ஆனாலும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அதனால மூதாட்டிய கொலை செஞ்சு அவங்க கழுத்துல போட்டிருந்த நகை எல்லாத்தையும் திருடி கடனை அடைக்க முடிவு பண்ணி இருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு மூதாட்டிக்கு போன் பண்ண ராமலு வட்டி பணத்தை வந்து வாங்கிட்டு போகும்படி சொல்லி இருக்காரு. அதை நம்பி மூதாட்டியும் அந்த கடைக்கு போயிருக்காங்க. கடைக்குள்ள போன உடனேயே கடையோட ஷட்டரை மூடி இருக்காங்க தனலட்சுமி. அதை பார்த்து பயந்த போன மூதாட்டி, எதுக்கு கடை ஷட்டரை மூடுறீங்க, என்னோட பணத்தை கொடுங்க, நான் கிளம்புறேன், எனக்கு நிறைய வேலைகள் இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. ஆனா அதை எதையும் காதுல வாங்காத அந்த ராமலுவும் அவரோட மகனும் மூதாட்டிய சரமாரியா அடிச்சிருக்காங்க. அடுத்து அவங்க கழுத்துல அணிஞ்சிருந்த 3 பவுன் தங்க நகை, கம்மல், மோதிரம்னு எல்லாத்தையும் கழட்டி எடுத்த நபர்கள் மறைச்சு வச்சிருந்த கத்தியால மூதாட்டிய கழுத்தறுத்து கொன்னுட்டு சடலத்தை கடைக்கு பின்புறத்துல குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. அடுத்து யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு அந்த இடத்துல பீர் பாட்டில், குப்பை எல்லாத்தையும் போட்டுட்டு வழக்கம் போல கடையை நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. 3 நாளைக்கு அப்புறம் மூதாட்டிய காணோம்னு சொந்தக்காரங்க போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் அளிச்சிருக்காங்க.
இதை கேட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணி ராவணன், தனலட்சுமி, அவரோட மகன் 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.